அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி விசாரணை கைதி சபரிவர்மன் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதி கேட்டு 4வது நாளாக உறவினர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். சிறையில் அடித்து படுகொலை செய்யப்பட்டு 4 நாட்களாகியும் முதலமைச்சர் விஜய் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என்று உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீதி கிடைக்கும் வரை சபரிவர்மனின் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும், நாகர்கோவில் சிறையில் சபரிவர்மனை கட்டி வைத்து சித்திரவதை செய்து படுகொலை செய்துள்ளனர் என்றும் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி விசாரணை கைதி சபரிவர்மன் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதி கேட்டு 4வது நாளாக உறவினர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். சிறையில் அடித்து படுகொலை செய்யப்பட்டு 4 நாட்களாகியும் முதலமைச்சர் விஜய் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என்று உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீதி கிடைக்கும் வரை சபரிவர்மனின் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும், நாகர்கோவில் சிறையில் சபரிவர்மனை கட்டி வைத்து சித்திரவதை செய்து படுகொலை செய்துள்ளனர் என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். அடுத்த சாத்தாங்குளம் கேஸு, இந்த சபரிவர்மன் கேஸு. ஜெயில யார் யார் அவரை அடிச்சு டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தினாங்களோ அவங்கெல்லாம் தூக்கல போடணும். முதுகுல அடிச்சிருக்கானுவோ, கையில அடிச்சிருக்கானுவோ, முழங்கையில கோர, இங்க ஃபுல்லா அந்த ஹேண்டிகேப் கையிலேயே நல்லா கண்ணி போய் இத நடவடிக்கை எடுக்கணும். ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எப்ப செத்தான்னு வருமா வராதா சார்? அவனை கொன்னு வெளியே கொண்டு வந்த நேரம் தானே போட்டிருக்கீங்க. அவன் எப்ப செத்தாங்கிற நேரம் போடல, அவன் எப்படி செத்தானும் போடல. காயத்தால மரணம் இல்லைன்னு போட்டிருக்கு சார். மரணம் காயத்தால இல்லைன்னா ஏதாவது நடந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சியா, இல்லை நீ மூச்சு அரைச்சி கொன்னியா தெரியலையே. எனக்கு அது காரணம் தெரியணும். சிபிஐ விசாரணை வேணும் சார். நீங்க வேற என்ன பண்ணுறீங்களோ இல்லையே, எனக்கு சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேணும். இதில் போலித்தனம் நடக்கு, எல்லாரையும் காப்பாற்ற பார்க்காங்க சார். எனக்கு வேறு ஒன்றுமே சொல்லறதுக்கு இல்லை சார். எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்.